மிஸ் பண்ணியா? சரி, நீ என்ன சொன்ன? லாவண்யா வேற வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னல. நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்பெஷல் டிஷர்ட். நான் லாவண்யாவை மிஸ் பண்ணேன் சொல்லு. மிஸ் பண்ணியா? சரி, நீ என்ன சொன்ன? லாவண்யா வேற வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னல. ஆ, என்ன சொன்ன நீ? லாவண்யா வேற வீட்டுக்கு போயிட்டா, ஆனால் தான் லாவண்யா வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னா. வீட்டில் வந்து ஃபுல்லாக குட்டீஸ் நிறைஞ்சிருந்தாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி நானும் சரண்யாவும் சேர்ந்தாலே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன், அப்புறமா வந்து நிக்கில், தச்சுக்குட்டி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒன் டே ஸ்டேன்னு சொல்லி தான் அவன் வந்து வந்தா. நான் தான் இன்னொரு 2-3 நாள் கூட இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். காலையிலேயே எனக்கு சமையல் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நாங்கள் வந்து ஊட்டிலாம் போயிட்டு வந்ததுனால வெளியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோன்றனால அன்றைக்கி சாம்பார் ரசம் தான். நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்பெஷல் டிஷர்ட். கத்துறாங்க பாரு, ஆரம்பிச்சிட்டானுங்க. இது வந்து நான் அமேசானில் பை 3 அப்படியே காம்போவாக ஆர்டர் போட்டிருந்தேன். 900. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டு வந்து போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா லாவண்யா எப்பயுமே இந்த மாதிரி டிஷர்ட் பேண்ட் அதெல்லாம் போடுவான். நான் அந்த மாதிரி போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். கத்துறான்ப்பா. அது பரவாயில்ல. அம்மா வீட்டில் என்ன பண்ணுறான் அவன்? இந்த டிஷர்ட் வந்து உங்களுக்கு நார்மல் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு டிஷர்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நல்ல சைஸ் வந்து நான் எக்ஸல் தான் வந்து சூஸ் பண்ணேன். அதுவே நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு செட்டு போட்டுட்டு எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இருக்கும்போது அவள் எடுத்துகிட்டு வந்திருக்கா. சரி, நல்லா இருக்கே, அதை பண்ணி தான் யோகா பண்ணிட்டு இருந்தாலும் சரி எனக்கு கூட நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா அவள் பார்த்தா 3 எடுத்துகிட்டு வந்திருந்தான். இல்லை, உனக்கு ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். உனக்கு தான் அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி இன்னொன்று போடு. நான் போடவே மாட்டேன், ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போய் இப்போ டெய்லி வந்து சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்குது நைட்டியை விட. நான் இன்னொரு செட்டு போட்டேன். அதுலேயும் உங்களுக்கு மிக்சர் கலர்ஸ் வருமா? என்கிட்ட இருக்கிற கலரை இது இல்லாமல் அவள் அப்படியே மிக்சர் கலர்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த டிஷர்ட். இப்போ இது புதுசு நான் போட்டிருக்கேன்ல இந்த கலர், அதே மாதிரி இது இந்த கலர். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு கட்டு இப்படி இருக்கும். கட்டு வந்து இப்படி இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி விட பின்னாடி கொஞ்சம் லென்த் வந்து இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி வியர்டா இருக்காது. கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம போடுறதுக்கு பயப்படுவோம், கூச்சப்படுவோம். ஸோ நான் ரொம்ப அதுக்காக தான் நான் போடாமல் இருந்தேன். இப்போ எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் பேண்ட் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் வாங்கினது தான் நான் கொடுக்குறேன். நல்லாவும் இருக்கும், ரொம்ப லென்த்தியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. எக்ஸல் தான் இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது தச்சு தான் சொல்லு. தச்சு தான், நான் தான் சொல்லு. நீங்களாம் இல்லை சொல்லு. நீங்களாம் இல்லை. சாப்பிட்டெல்லாம் வந்து முடிச்சாச்சு. கிளாஸுக்கு வந்து நீங்கள் 2 கிளாஸ் இருக்குது. நிக்கிலுக்கு வந்து ஹிந்தி கிளாஸும் போகணும், கீபோர்ட் கிளாஸும் போகணும். மிதுனுக்கு வந்து கீபோர்ட் கிளாஸ் இருக்குது. இவனுக்கு எந்த கிளாஸும் இல்லை, ஆனால் சும்மா எங்களோட வந்து வருவான். இப்போ வந்து நல்ல வெயில் இருக்குது. அதனால் குழந்தைங்களை வந்து அப்படியே வெயிலில் விளையாட அனுப்புறதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்கன்னா 2 பேருக்குமே வந்து அந்த வேர்க்குரு ப்ராப்ளமு, வெளியே வந்து விளையாடிட்டு இருக்கிறதுனால நல்லாவே வந்து வருது. சன்ஸ்க்ரீன் வந்து போட்டு கண்டிப்பாக குழந்தைங்களை வந்து அனுப்புங்க. இந்த சம்மருக்கு அது வந்து ரொம்பவே முக்கியம். நான் வந்து மமாயத்துலேருந்து இந்த ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 50 இருக்குது, SPF 50 இருக்குது. இந்த சம்மரில் வந்து நம்ம 50 இருக்கிறது வந்து யூஸ் பண்ணால் தான் கொஞ்சமாவது எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ கூட. அண்ட் மமாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட் தான். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து கிடையாது. டாக்ஸின் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறமே சேஃபான்னு சில பேர் வந்து கேட்டிங்க. இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இது வந்து உங்களுக்கு 0 to 10 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுவும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு
120 மினிட்ஸா? ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். 120 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது நான் பார்த்து சொன்னது தான் வந்து பார்த்தேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ பூலில் பீச்லலாம் குழந்தைங்களை விளையாட கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வெயிலில் இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு வந்து இனிமேல் ஃபேஸ் வந்து கருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு பாடிக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. தனித்தனியாக நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கணும்னு இல்லை, இதை நம்ம எடுத்துகிட்டு போனாலே போதும். ரொம்ப உங்களுக்கு குட்டியாக தான் இருக்கும், நம்ம பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு அந்த ஸ்கின்க்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் கொடுக்காம நல்ல மாய்ஸ்சரைசேஷனும் வந்து கொடுக்கும். இப்போ என்ன மாதிரி நிக்கிலுக்கும் வந்து கம்ப்ளீட் ட்ரை ஸ்கின் தான். ஸோ நல்ல வந்து மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். ஸோ அதனால குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஜென்டிலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையில் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணலாம். காட்டு. இது வந்து உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல அப்படியே எவ்வளோ சூப்பராக அப்சர்வ் ஆகுது பாருங்கள். சில க்ரீம்ஸ் எல்லாம் நமக்கு போட்டால் அப்படியே வெள்ளையாக அசிங்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா, அது அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையா அது நல்லா இருக்காது. அது எப்படி இருக்கும்னா திக்கா இருக்கும் கிரீமே. நமக்கு போடுறதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பலப்பலான்னு ஆயிட்டா. இங்க பாரு டச்சு பாரு பாரு பாரு. ஏய் பலப்பலா. மமார்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள்னு எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையுமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நியர்பை ஷாப்ஸ்லேயே இது வந்து கிடைக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். மமார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்டும் கூட. அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறாங்க. சன்ஸ்கிரீனோட நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது மமாயத்தோட இந்த பாத்திங் பாரும் வந்து சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கம்ப்ளீட் சம்மருக்கான ஸ்கின் கேர் ரெஜிமே வந்திருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஓட்ஸ், மில்க் அண்ட் கலண்டோலா இருக்குது. இதுலேயுமே அது இருக்குது. எல்லாமே மேட் சேட் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோட் கொடுக்குறேன். அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மமாயத் வந்து உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அவங்களோட ஆனியன் பேஸ்டு ஷாம்பூவில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டினியூஸாக அவங்களோட ரிசர்ச் இன்னோவேஷன்ஸ் மூலிமா இன்னும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து பிராண்ட் கிட்ட டேரெக்டாகவே வந்து சொல்லலாம். பிராண்ட் உங்களோடையே தான் வந்து இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கார் தான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். நாங்கள் இந்த காரில் தான் கிளாஸுக்கு போக போகிறோம். இந்த காரில் தானே கிளாஸுக்கு போக போகிறோம். ரெண்டு பேரையும் கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் நான் சரண்யா ரெண்டு பேருமே வந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் முருகன் ஸ்டோர்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ரவுண்ட் வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் மேலே தான் டின்னர் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணலான்ட்டு நான் இங்கே வந்து மாவு சாயந்தரமே பிசைஞ்சு வச்சுட்டேன். அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லா ஊறுதோ மாவு, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பிசைஞ்சு வைக்கிறீங்களோ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் இந்த தடவை நான் வந்து மஷ்ரூம் கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அதுக்கு காஞ்ச மிளகாவும் சும்மா ஒரு 5-6 கேஷ்யூஸும் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறமா நமக்கு அந்த மசாலா பொடி வந்து அரைக்கிறதுக்கு தனியா கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு, இதோடய நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து வறுத்து இதோடு நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் வந்து அரைக்க போகிறோம். இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மஷ்ரூமுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸு அதெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே வந்து நிறம் மாறி நல்லா வந்து வாசனை கமகமகமன்னு வரும். அது வரைக்கும் இதை வந்து பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இறக்கிட்டு அதே பேன்லேயே நான் வந்து மஷ்ரூமையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து குக் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி வந்து போட்டிருப்பேன். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் ஒரு 2-3 நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தனியா, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கேஷ்யூஸும் சில்லியும் அதையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நீங்கள் கேஷ்யூஸும் மிளகாவும் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து வரும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடணும், அவ்வளோதான். அப்புறமா ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சு வந்து போட்டிருக்கேன்.
இலை. அப்புறமா இதில் வந்து பொடியாக வெங்காயம் நறுக்கி அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து மஷ்ரூம் பிடிக்கும் அப்படின்ட்டு மஷ்ரூம் வந்து சாப்பிட்டும் வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து மஷ்ரூம் செஞ்சால் என்ன பண்ணுவேன்னா, நானும் நிக்கிலும் லைட்டாக வந்து மஷ்ரூம் அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு சீஸ் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சீசனிங்லாம் போட்டு சாப்பிடுவோம். அது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனைலாம் வந்து போகட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வர்றப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அரைக்கிறப்போ மிளகு அதுக்கப்புறம் மிளகாலாம் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா வந்து காரம் இருக்கும். நல்லா காஷ்மீரி சில்லி தூள் சும்மா நான் கலருக்கு கொஞ்சமாக லைட்டாக தான் வந்து சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த கிரேவி. அந்த டைமில் நம்ம வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தியோட, இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog ஒரு சின்ன vlog தான், பட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.